ஆதி வா. என்னாச்சுமா? ஆக்சிடென்ட் எப்படியாச்சு? நான் பார்வதி அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கு வெளியில எப்பவும் போல காரை நிறுத்திட்டு நாங்க கார்ல இருந்து இறங்கி கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்வதி என்ன பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி போயிட்டேன். சுதாரிச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஒரு காரு வேகமா வந்து பார்வதி கால்ல மோதிட்டு நிக்காம போயிடுச்சு. இந்த முறை நந்தினியே நேரடியா களத்துல இறங்கி உன்னை தூக்குறேன்னு சொன்னா சொன்னபடியே செஞ்சுட்டா. ஆனா என்ன, வழக்கம் போல இத சமையல்காரி வந்து கெடுத்து விட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த கார்ல இருந்து அடிபடாம என்ன காப்பாத்ததா பார்வதி என்ன பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான்னு. என்ன காப்பாத்த போய் தான் பார்வதிக்கு இப்படி அடிபட்டிருக்கு. அந்த காரோட நம்பர் நோட் பண்ணீங்களாமா? அந்த கார்ல நம்பர் பிளேட் இல்ல ஆதி, ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருந்தது. நான் அப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் வேறயா? மேல மோதிட்டு கார் நிறுத்தாம போயிருக்காங்க. இது உண்மையாவே ஆக்சிடென்டா இல்ல இதுக்கு பின்னாடி எதனா சதி இருக்கான்னு சந்தேகமா இருக்குமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்ல, அவங்க முதல்ல விசாரணை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும். டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன டாக்டர், உங்களை பார்த்தா ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவும் மறைக்காம சொல்லுங்க, பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? அடிப்பட்டதுல பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவங்க பிளட் குரூப் வேற ரொம்ப ரேர். எங்க பிளட் பேங்க்ல அந்த பிளட் ஸ்டாக் இல்ல. அதர் ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டோம், அந்த பிளட் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ பிளட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். தேவையில்லாதி. எனக்கும் பார்வதிக்கும் ஒரே பிளட் குரூப் தான் டாக்டர். நான் பிளட் தரேன். நான் ஏற்கனவே பார்வதிக்கு ஒரு தடவை அடிபட்டிருக்கும் போது பிளட் கொடுத்திருக்கேன். என் பிளட் எடுத்துக்கிட்டு எப்படியாவது பார்வதியை காப்பாத்துங்க. அக்கா, அதான் ஆதி எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றான்ல, அதுக்குள்ள நீங்க எதுக்கு அவசரப்பட்டு உங்க ரேர் பிளட் குரூப்பை வேஸ்ட் பண்றீங்க? நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்க்கா. இல்லாத போதுதான் அதுக்காக வெயிட் பண்ணணும். இருக்கும்போது எதுக்காக வெயிட் பண்ணணும்? டாக்டர், என் பிளட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரேர் பிளட் குரூப் ஆச்சே, எப்படி ரெடி பண்றதுன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நல்ல வேலை என் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு. தேங்க்யூ மேடம். வாங்க மேடம். வாங்க. ஜோசியர் பிரச்சனைல இருந்து பார்வதி தப்பிச்சிட்டான்னு ரொம்ப நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. பார்வதிக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. அம்மா உயிரை காப்பாத்துறதுக்கு பார்வதி அடிபட்டிருக்கா. பார்வதியை காப்பாத்த அம்மா ரத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கு. ஆனா எல்லா நேரத்திலயும் அம்மா இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே, அதை நினைச்சாதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு.
இந்த சமையல்காரி உருடியா செத்து தொலைவான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கோந்து போட்டு ஒட்டின மாதிரி இந்த குடும்பத்தோடயே ஒட்டிப்பா போல இருக்கு. அட்லீஸ்ட் இவ அடிபட்டாவது ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாளேன்னு சந்தோஷமா இருந்தா அதையும் இந்த அகில ரத்தம் கொடுத்து காப்பாத்திருவா போல இருக்கு. ஏன் சந்தோஷம் மட்டும் நிலைக்கிறதே இல்ல. நான் நினைச்சது எதுவுமே நடக்காதப்போ நான் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இவளுக்காக தேவடு காக்கணும்? எல்லாம் தலையெழுத்து. பா ஆ? அக்காக்கு எதுவும் ஆகாதுல? நல்லபடியா கண்ணு முடிச்சிடும்ல? நல்லபடியா கண்ணு முடிச்சிட்டு வாடா. நீ பயப்படாத, தைரியமா இரு. நீ முதல்ல போய் அமைதியா உட்காரு. சுந்தரம், ஐயா. ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ஆ. ம். ஆதி, பார்வதிக்கு அடிபட்டதை நினைக்கிறப்போ மனசுக்கு வேதனையா இருக்கு. அதே நேரத்துல உங்க அம்மாவை பத்தி நினைக்கிறப்போ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்குப்பா. ஜோசியர் விஷயத்துல உங்க அம்மாவால பார்வதி உயிருக்கு ஆபத்து வரும்னு நம்ம எல்லாரும் பயந்து போயிருந்தோம். ஆனா இப்போ பார்வதிக்கு ஒண்ணுன்னதும் உங்க அம்மா முத ஆளா நின்னு பார்வதிக்கு ரத்தம் கொடுக்கறா. பார்வதி விஷயத்துல உங்க அம்மா காட்டுற அக்கறை வெறுப்புன்னு ரெண்டு முரண்பாடுகள். சில நேரத்துல நமக்கு நம்பிக்கை இழக்கவும் செய்யுது, சில நேரத்துல நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அம்மா பார்வதி கிட்ட நெருக்கம் காட்டும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நடந்தது மறந்து பார்வதியை மருமகளை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை வருது. ஆனா பார்வதி மேல வெறுப்பு காட்டும் போது என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்க முடியல. இப்படியே போனா இதுக்கு முடிவு என்னன்னே தெரியலப்பா. கவலைப்படாதாதே, இப்ப பார்வதிக்கு ஏற்பட்டிருக்கிற விபத்து கூட ஒரு வகையில நல்லதுதான். உங்க அம்மா மனசுல ஏற்கனவே பார்வதிக்கு ஒரு இடம் இருக்கு. அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்க கடவுளா பார்த்து ஏற்பாடு பண்ணதுதான் இந்த ஆக்சிடென்ட்னு என் மனசுக்கு படுது. காரண காரியம் இல்லாம கடவுள் எதையும் நடத்த மாட்டான். இதுவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு. அதனாலதான் சொன்னேன், இதுவும் நல்லதுக்கு தான். ஆதி, அடுத்தவங்கள நம்பி ஏமாறக்கூடாதுன்னு தான் இந்த தடவை நானே களத்துல இறங்கினேன். ஆனா அகிலாவுக்கு நான் வச்ச குறி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த சமையல்காரி பார்வதி தான். சரி விடு நந்தினி, அதனால என்ன இப்போ? சிங்கத்துக்கு விரிச்ச வலையில மான் வந்து சிக்கின மாதிரி அகிலாவை தூக்க பார்த்து இந்த சமையல்காரி அடிபட்டாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். வெச்ச குறையில இருந்து அகிலாண்டீஸ்வரி தப்பிச்சிட்டாங்கிறதுல கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் ஆன்ட்டி சொல்ற மாதிரி பார்வதி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. எது எப்படியோ, நல்லதுலயும் ஒரு கெட்டதுன்னு சொல்ற மாதிரி நமக்கு நடந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. சமையல்காரி காலை உடைச்சது சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு நந்தினி. என்ன ஆண்டி சொல்றீங்க? 3 வேளையும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தவ காலை உடைச்சு படுத்துக்கிட்டாலே, இனிமே யார் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா? என்ன என்ன தின்னி முட்டை உமான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் வருத்தப்படுறதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சமையல்காரி காலை உடைச்சது சந்தோஷமா இருந்தாலும் அவளுக்கு நிறைய ரத்த சேதாரம் நடந்திருக்கான். அதனால இந்த அகிலாண்டீஸ்வரி அவளுக்கு 2வது தடவையா ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கா. நாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஒவ்வொரு முறையும் நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவளுக்கும் அகிலாவுக்குமான அந்த உறவு இன்னும் கொஞ்சம் பலமா தானே ஆயிட்டு இருக்கு. அத நினைச்சாதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு நந்தினி. நந்தினி, நீ அகிலாவை கார்ல அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணப்போ உன்னை யாரும் அடையாளம் பார்க்கலையா? கண்டுபிடிக்க முடியாது ஆண்டி. அது மட்டும் இல்ல, கார் நம்பரோட பிளேட்டை கூட நான் கழட்டிட்டேன். அதனால அகிலாண்டீஸ்வரிய பொறுத்த வரைக்கும் நடந்தது எதர்ச்சியான விபத்து தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தெரியாது.
சுந்தரம், அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத. பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது. அவ நல்லபடியா கண்ணு முழிச்சிருவா. சரிங்கம்மா. ஆதி, அம்மா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ இங்க இருந்து பார்வதியை பாத்துக்கோ. சரிம்மா. பார்வதிக்கு மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சதே எனக்கு கால் பண்ணு. ஓகேம்மா. வாங்க. ஆதி, அம்மாவே சொல்லிட்டாங்க, மருமகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. வா. ஆ, சுந்தரம், அம்மா. நீ வர வேண்டாம். பார்வதி கண்ணு முழிக்கிற வரைக்கும் நீ இங்கே இருந்து பார்வதியை பாத்துக்கோ. சரிங்கம்மா. ம், போலாங்க. பெரிய தம்பி, சொல்லுங்க. நான் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் பார்வதிக்காக வேண்டிக்கிட்டு வந்துடுறேன் பெரிய தம்பி. சரி, போயிட்டு வாங்க. டேய் கணேசா, வா. சார், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே. அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அம்மாக்கு எதுவும் இல்லை. அம்மா நல்லா தான் இருக்காங்க. பெரிய ஆபத்துல இருந்து அம்மாவை காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. மாமியார் ஆபத்துல இருந்து காப்பாத்த வேண்டியது மருமகளோட கடமை மாமா. இதுக்கு எதுக்கு நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, என் அப்பா எங்க மாமா? அப்பாவும் கணேசனும் உனக்காக சாமி கும்பிட பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிருக்காங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு என் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நீ கண் முழிச்சு பார்க்குற வரைக்கும் இந்த உலகமே இருட்டான மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அம்மா என்னை இங்க இருந்து உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உண்மையாவா சொல்றீங்க? நம்ப முடியல. அம்மா இதை என்கிட்ட சொல்லும்போது என்னாலையும் நம்ப முடியல. என்னதான் நீ என் தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அம்மா முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் என்னால் உன்னை கேர் பண்ண முடியாது. முக்கியமாக அம்மாவுக்கு தெரியாம தான் நான் உன்னை பார்த்துக்கணும். இப்போ அம்மாவே என்னை உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத கேட்கும் போது என் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இதை விட உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம் மாமா? சொல்லுங்க. உனக்கு அம்மா 2வது தடவை ரத்தம் கொடுத்துருக்காங்க. அம்மா உனக்கு 2வது தடவை ரத்தம் கொடுத்துருக்காங்க. அடிப்பட்டத்தில் உனக்கு நிறைய பிளட் வேஸ்ட் ஆயிடுச்சான். உடனடியாக உனக்கு பிளட் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார். உன் பிளட் குரூப் வேற ரேருன்றதால எந்த பிளட் பேங்க்லேயும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா தான் உனக்கு பிளட் கொடுத்து காப்பாற்றினாங்க. ஆமா பார்வதி, நீ உயிரை பணைய வச்சு அம்மா உயிரை காப்பாத்திருக்க. அம்மா தன் ரத்தத்தை கொடுத்து உன்னை காப்பாத்திருக்காங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணிக்கிற நல்ல மாமியார், நல்ல மருமகள். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே தான் சொல்ல முடியாது. இது எல்லாமே கூடி சீக்கிரம் மாறிடும். இப்போ ஆக்சிடென்ட் ஆனது கூட அப்பா சொன்ன மாதிரி அந்த மாற்றத்துக்கு காரணமாக கூட இருக்கலாம். என்ன மாமா சொல்றீங்க? அம்மா மனசுல ஏற்கனவே உனக்கு ஒரு இடம் இருக்கு. அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க கடவுளா பார்த்து ஏற்பாடு பண்ணது தான் இந்த ஆக்சிடென்ட்னு அப்பா சொன்னாரு. அம்மா உனக்கு ரத்தம் கொடுத்தது, என்னை இங்கிருந்து உன்னை பார்த்துக்க சொன்னது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்பா சொல்றது சரியா இருக்கும்னு தோணுது. ஆமா ஆதி, பார்வதி அம்மா உயிரை நிறைய தடவை காப்பாத்திருக்கா. அதனால அம்மா மனசுல நிச்சயமா மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. சரி, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? அம்மா இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க.
கோவிலுக்கு வெளியில காரை நிறுத்திட்டு அம்மாவும் நானும் கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமா ஒரு காரு அம்மா மேல மோதுற மாதிரி வந்தது. கோவிலுக்கு போற நினைப்புல கார் வந்ததை கவனிக்கல. நான் கவனிச்சுட்டு அம்மா கைய பிடிச்சு இழுத்து விட்டேன். அந்த காரு என் கால் மேல மோதி நிக்காம போயிடுச்சு. ஆனா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது நந்தினி. என்ன சொல்ற? நீ நல்லா பாத்தியா? நந்தினிய கார் ஓட்டிட்டு வந்தா? நான் கார்ல அடிபட்டு விழ போற சமயத்துல நந்தினி என்னை எட்டி பார்த்தான். அப்போ அவளை நான் நல்லாவே பார்த்தேன். எனக்கு என்னமோ நந்தினி அம்மாவை குறி வச்சுதான் அவ்வளவு வேகமா வந்திருக்கான்னு தோணுது. அம்மாவை காரை ஏத்தி கொல்ல பார்த்த அந்த நந்தினிய சும்மா விடாதீங்க மாமா. அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுங்க. இன்னைக்கு அந்த நந்தினிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், கூட இருந்து பாத்துக்கோ. அது இரு, நானும் கூட வரேன். நான் தான் சொல்றேன்ல, பாத்துக்கோ. அடங்கவே மாட்டியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா மேல காரை மோதி அவங்கள கொல்ல பார்த்திருப்ப? ஓ, கார் அடிச்சு தூக்குனது நான் தானே தெரிஞ்சு போச்சா? உங்க அம்மாக்கு தான் எதுவுமே ஆகலையே, அப்புறம் எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஓ, உன் ஆசை பார்வதிக்கு கால் உடைஞ்சு போச்சு இல்ல? அதான் டென்ஷனா இருக்க போல இருக்கு. நீ தப்பு பண்ற ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பொண்ணாச்சின்னு உன்னை மன்னிச்சு விட்டதால ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற தைரியம் வந்துருச்சு உனக்கு. எத்தனை வாட்டி மன்னிச்சாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னை விட்டு வைக்க போறதும் கிடையாது. இன்னைக்கே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆதிக்கடவுர் வம்சத்தை கருவறுக்கிற வரைக்கும் நாகப்புரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய எதுவும் பண்ண முடியாது. எனக்கு முடிவு கட்டுறதுக்கு முன்னாடி உன் முன்னாடி நிக்கிற என்னோட ஆட்களுக்கு பதில் சொல்லு. ம். ஏய்